தேவனுடைய பரிசுத்த நாமம் மென்மேலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற தேவனுக்கும் சபையாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளையும் அருப்புக்கோட்டை சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிறு நேர சிந்தனைக்காக சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கோம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நடத்துதல் ஒரு சவாலான ஒரு விஷயம். ஃபேமிலியை கர்த்தருக்கு ஏற்றது போல நடத்துவது எல்லாருக்குமே ஒரு சவாலான விஷயம். ஒரு ஊர்ல இப்படியா நான் கேள்விப்பட்டேன். ஒரு சபையில எல்லாருமே எழுந்து சாட்சி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நான் பைக்ல போய்கிட்டு இருக்கிற பொழுது, என் குடும்பமா நான் பைக்ல போய்கிட்டு இருக்கிற பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானும் என் மனைவி கீழே விழுந்தோம். கர்த்தர் என்ன செய்தாரு, எங்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொருத்தரும் சொல்லுகிற பொழுது, நானும் என்னுடைய பையனும் பைக்ல போற பொழுது ஆக்சிடென்ட் ஆச்சு, கர்த்தர் எங்களை இப்படியாக காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் போறப்ப எப்பயுமே தனியா தான் போவேன், ஃபேமிலியை நான் கூட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்க இருக்கும் சொன்னாங்க, இல்ல கர்த்தர் நம்ம மேல கிருபை உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா, நம் குடும்பமா போறப்பதான் தெரியும். அவங்களுக்காக நம்மளையும் சேர்த்து என்ன செய்வாரு, கர்த்தர் காப்பாத்துவாரு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு திருப்பி, இல்ல நான் எப்பவுமே தனியா தான் போவேன், ஏன்பா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, சமாதானத்தோட நீ போவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சில நேரங்கள்ல குடும்பத்தை கூட்டிக்கிட்டே போகிறது ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்குது. அவரு குடும்பமா போனா சமாதானம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் என்னை சமாதானத்தோட போய்க்கிறான்னு சொல்லிட்டு தனியாவே போயிருக்கிறாரு. பிரியமனங்களே, நான் அநேக முறை பைக்ல போயிருக்கிறேன், தனியா போகிறப்பதான் விழுந்திருக்கிறேன், குடும்பமா போறப்ப விழுக்கல. அப்ப கர்த்தர் நமக்கு தேவையான ஆலோசனையே மனைவின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையை சிந்திக்கிற பொழுது வேதாகமத்துல அநேக குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த குடும்பமானது கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் சாட்சி கொடுத்த ஒரு குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்குது. எல்லாவற்றிற்கும் எப்படி சொல்லாமே, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குடும்பம் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1:5வது வசனம். போதும், நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் பாருங்க, ஒரு அருமையான குடும்பத்தை, ஒரு நல்ல குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு குடும்பத்தை காட்டுகிறார். அப்படிப்பட்ட குடும்பம் தான் சகரியா எலிசபெத் குடும்பமாக இருக்கிறது. சகரியா என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நினைத்தருளினார் அப்படிங்கிறது அர்த்தம். எலிசபெத்தினுடைய பெயருக்கு கர்த்தரிட்ட ஆணை அல்லது கர்த்தரின் ஆணை என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லட்ட கர்த்தர் இப்படி ஒரு சர்டிபிகேட்டை நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். 6வது வசனம் வாசிக்கிற பொழுது பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு நாம் வாசிக்க முடியும். வேளாண்மையில இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, அநேக தேவதாசர்களை நம்ம பார்க்க முடியும். அநேக நல்ல சாட்சி பெற்றவர்கள் பார்க்க முடியும் இல்லையா? மோசையை குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இன்னும் அநேக தேவதாசர்கள் தனித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க, இவர்கள் உத்தமர்களாய் இருந்தார்கள், இவர்கள் தேவனுக்கு முன்பதாக நற்கீர்த்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், இவர்கள் தேவனுக்கு முன்பதாக சன்மார்க்கமாய் இருந்தார்கள், இப்படி எல்லாம் நம்ம வாசிக்க முடியும். நீதிமானா இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்க முடியும். ஆனா கணவன் மனைவியுமாக ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக
இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக கர்த்தரே சாட்சி கொடுக்கிற குடும்பமாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சகரியா எலிசபெத் குடும்பமாக இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் நீங்க பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிற பொழுது சரி இயேசு கிறிஸ்து முதலாக இந்த சர்டிபிகேட்டை யாரு கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சகரியா எலிசபெத்துக்கு கொடுக்கிறாரு. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். தனியா கர்த்தருக்காக நின்றுலாம் இல்லையா? இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டனா நீங்க பதில் சொல்லுவீங்க இல்லையா? நீங்க திருமணத்துக்கு முன்பதாக கர்த்தருக்கு அதிகமா நீங்க பிரயாசப்பட்டிருக்கீங்களா? அதிகமா உபயோகமாயிருக்கிறீங்களா? திருமணத்துக்கு அப்புறம் அதிகமா உபயோகமாயிருக்கிறீங்களா? திருமணத்துக்கு அப்புறம் தேங்க்யூ. அநேக நேரங்கள்ல நம்ம சிந்திக்கிற பொழுது திருமணத்துக்கு முன்னாடி நான் நல்ல ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், திருமணத்துக்கு முன்னாடி எல்லா கூட்டத்துக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தவறாம போயிருக்கிறேன் பிரதர். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் என்னால என்ன செய்ய முடியல, சரியா போக முடியல. திருமணத்துக்கு முன்னாடி எந்த ஊழியனாலும் நான் என்ன செஞ்சிருவேன், முதல்ல போயிருவேன் பிரதர். எங்க வச்சாலும் ஊர் விட்டு ஊரு நாடு விட்டு எங்க வச்சாலும் நான் போவேன். ஆனா மேரேஜுக்கு அப்புறம் முடியறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அது சில நேரங்கள்ல சில விசுவாசிய குடும்பத்தை நம்ம பார்க்கிற பொழுது கர்த்தருக்குள்ளாக அவங்க இருந்த நிலைமை முன்னிலைமையும் பின்னிலைமையும் அவர்களே அறிந்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில தேவன் இணைத்த குடும்பமானது கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாகத்தான் எப்பயும் இருக்க முடியும் இல்லையா? அதனாலதான் கர்த்தர் ஆதாம் படைக்கிற பொழுது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் தனியா இருந்துதான் கர்த்தருக்காக வாழணும்னு நினைச்சா கர்த்தர் அது நல்லதுன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா ஆதாம பார்த்து என்ன சொன்னாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப குடும்பமாக கர்த்தருக்கு பிரயோஜனப்படுவது, குடும்பமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப நான் தனியா ஊழியம் செய்யறதோ அல்லது திருமணத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயங்கரமா இருந்து இப்ப நான் திருமணத்துக்கு அப்புறம் என்னால ஆழ்த்துறை வளர்ச்சியில வளர முடியலன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்துல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். திருமணத்துக்கு அப்புறம் நான் கர்த்தருக்கு அதிகமா பயன்படுகிறேன் அப்படின்னா நம் கர்த்தரிட்ட அந்த வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில சரியாக செல்லுகிறோம் இல்லையா? இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இந்த குடும்பம் ஒரு ஆச்சரியமான குடும்பமா இருக்கு. கணவனும் மனைவியும் இணைந்து எப்படி இருந்தாங்கன்னா கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் படியையும் நடந்தாங்களாம். பாருங்க, அவங்க குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. நான் ஊழியனா இருந்து நான் சிந்திச்சு பாக்குறேன். ஒருவேளை கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் வருகிற பொழுது இதை நான் கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னு நினைச்சு என் மனைவிட்ட சொல்லுகிற பொழுது இல்ல குடும்ப தேவைகள் இவ்வளவு இருக்குது, இல்ல பிள்ளைங்க படிப்புகள் இவ்வளவு இருக்குது, கர்த்தர் உங்ககிட்ட இப்படி பேசிருக்க மாட்டான்னு என் மனைவி சொல்லி இருந்தா நான் எதை கேட்டிருப்பேன்? கர்த்தருக்கு செய்யற விஷயத்துல என் மனைவி ஒருவேளை தடை பண்ணிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு செல்கிற விஷயத்துல ஒருவேளை உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தா நான் எப்படி நின்றுப்பேன் கர்த்தருக்காக? பிரியமானவர்களே, இந்த சகரியா எலிசபெத்தை பாருங்க, ரெண்டு பேரும் கர்த்தர் கொடுத்த சகல கற்பனைகளின்படியே இல்லையா? 10 கற்பனைகள் மட்டும் இல்ல, எவ்வளவோ கற்பனைகள் இருக்குது. இதை எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா குற்றமற்றவர்களாய் நடந்து யாருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக. இன்னைக்கு நம்ம நல்ல ஆவிக்குரிய விசுவாசிங்கிறத சபைக்கு முன்பதாக நிரூபிச்சிடலாம். நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் என் பிள்ளைகள்கிட்ட நான் என்ன செஞ்சிட முடியும், நிரூபிச்சிட முடியும். ஆனா என் குடும்பம் நல்ல ஆவிக்குரிய குடும்பம் தான் அப்படிங்கிறத உள்ளாக இருக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுத்தாலும் இல்லையே அது கர்த்தர்கிட்ட சேராது. ஏன்னா வாரந்தோறும் நான் வெளியில இருந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரா குடும்பமா நான் சபையில ஆராதிச்சுட்டு போறதுனால நான் ஆவிக்குரிய குடும்பமாக சபைக்கு தெரியலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியாது இல்லையா? என் குடும்ப ஜெபம், கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளை எந்த அளவுக்கு குடும்பமா நான் கைகொள்ளுறேங்கிறது கர்த்தருக்கு தெரியும், சபைக்கு தெரியாது, ஊழியக்காரங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த சகரியா எலிசபெத்தை பாருங்க, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் அவர்கள் குற்றமற்றவர்களாக, எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், ஆனா இவங்க குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் தேவனுக்கு முன்பாக. தேவனே சாட்சி கொடுக்கிறதுக்கு காரணம் அவ்வளவு விசுவாசமும் தேவனுக்கு ஏற்ற கீழ்ப்படிதலும் அவர்கள்ட்ட இருந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது, குடும்ப வாழ்க்கையானது எந்த நிலைமையிலும் தங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்துச்சுங்க. அதனாலதான் கர்த்தர் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். ஒரு நல்ல சாட்சி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களா இருந்தார்கள். சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா?
கர்த்தர் மனுஷனை பார்க்கிற பொழுது நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். எல்லாரும் தேவனை தேடுகிற உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். நீதிமான்கள் ஒருவரும் இல்லைன்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல சாட்சி, நீதியுள்ளவர்களாக தேவனுக்கு முன்பதாக நின்றார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பார்க்கிற பொழுது, என்னுடைய குடும்பத்தை பார்க்கிற பொழுது, நானும் என் மனைவியும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல இந்நாள் மட்டும் நாங்க நடந்திருக்கிறோமா? கர்த்தர் எங்களை கொண்டும் இந்த சாட்சி அவருடைய மனதில் நினைக்க முடியுமா அப்படிங்கிறத நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எந்த குடும்பத்துக்கும் கொடுக்காத தனிப்பட்ட நபர்களையே பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டு சர்டிபிகேட் கொடுத்த கர்த்தர் ஒரு குடும்பத்தை என்ன செய்கிறார்? இங்க அவர் சாட்சியாக முன்வைக்கிறார். தேவனுக்கு முன்பதாக குடும்பமாக என்ன செய்தார்கள்? நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். விசுவாசிகளுடைய குடும்பத்தை நாம் சிந்திக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் கற்பனைகளின்படி செபிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், பிள்ளைகளை நடத்துற விஷயத்துல இருக்கட்டும், சபை கூடி வர விஷயத்துல இருக்கட்டும், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க? சரியானபடி வாழ வேண்டுங்கிற ஆசையோடு கூட கர்த்தருக்கு தங்களை குடும்பமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சரண்டரிங், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பாருங்க, எந்த நிலைமையில இவங்களுக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. 7வது வசனம், எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள். இவங்க கர்த்தருக்கு முழுசா நல்ல ஒரு கீழ்ப்படிதோட வாழ்றதுக்கு உண்டான பெரிய ஒரு சாட்சி என்ன அப்படிங்கறத பாருங்க. அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எந்த நிலைமையில தெரியுமா? குறைவுள்ளவர்களா இருக்கிற பொழுதே. எலிசபெத்து மலடியா இருந்தால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, 2 பேரையுமே கிழவியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில ஆசீர்வாதம், குழந்தை ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில கூட அந்த குடும்பம் கர்த்தரிட்ட எந்த கற்பனைகளை விட்டு விலகல. ஆச்சரியமான விஷயம் இல்ல? நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் குறைபடுகிற பொழுது உண்மையாக நம்ம ஒரு விசுவாச குடும்பத்துல நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய செயல்கள் எப்படி மந்த நிலைக்கு அடையுது அப்படிங்கறத நாம் அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் எனக்கு ஏற்ற ஒரு குழந்தையை கொடுக்காத பொழுது அதற்காக நான் ஜெபித்து அதற்காக நான் சோர்ந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு கொடுக்கலையே சொல்லிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைத்து விட்டு ஏக்கங்கள்ல கண்ணீர்ல மூழ்கி போகிறோம். ஆனா இந்த குடும்பத்தை பாருங்க, சகரியா எலிசபெத்து அவங்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்த பொழுதும் கூட, அவள் மலடியா இருந்த பொழுதும் கூட கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பதாக. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஏதாச்சும் குறைச்சல் வந்துருச்சுன்னா அந்த குறையே நினைச்சிட்டு எந்த ஊழியத்தையும் எந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தையும் தடை போகிறது கிடையாது, ஊழியம் செய்யறது கிடையாது. எனக்கு ஒரு இந்த கஷ்டம் இருக்குது, நீங்காம என்ன செய்ய முடியாது, என்னால இதுல கலந்துக்க முடியாது டைரக்டா சொல்லக்கூடிய விசுவாசிகளுக்கு தெரியும். கர்த்தர் ஒரு நல்ல சாட்சியை இந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது? எலிசபெத் மலடியா இருந்த பொழுது. குறை உள்ள பொழுது கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு குடும்பம். நம்முடைய வாழ்க்கையில குறை இருக்கிற பொழுது கர்த்தருக்காக நாம் எந்த நிலைமையில நிற்கக்கூடியவர்களா இருக்கும்? இஸ்ரவேல் தேசத்துல குழந்தை இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானம். இன்னொன்னு அது ஒரு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சாபம் என்று நினைக்கக்கூடிய இடத்துலதான் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. குழந்தை இல்லைன்னா கர்த்தர் கொடுக்கலன்னா அவன் கர்த்தரால சபிக்கப்பட்டவன், அவன் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அப்ப சகரியாவும் எலிசபெத்தும் எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? அவங்க 2 பேருமே பிரீஸ்லி பேக்ரவுண்ட் இல்லையா? பிரீஸ்லி ஃபேமிலி, ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள். நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அந்த பரம்பரையாக இருக்கிறாங்க. ஆனா குழந்தை இல்ல. ஆனாலும் கூட அவர்கள் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். பாருங்க 8வது வசனம் பாருங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், அடுத்து பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம், குறைவுள்ள இடத்துல கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பம். 2வது, குறைவாக இருக்கிற போதும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை முறைப்படி செய்யக்கூடிய குடும்பமாக அந்த குடும்பம் இருக்குது இல்லையா? நம்ம வாசிக்கிறோம், தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். பாருங்க, இவனுக்கு வயது சென்று அதிகமாயிருச்சு சகரியாக்கு.
எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாம வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் மேபி 80 வருஷம் உங்களுக்கு வயசாயிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கூட தன்னுடைய வாழ்க்கையில குறை இருந்த பொழுதும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்தார்கள்? சரியாக செய்தார்கள். எனக்கு என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, இந்த கர்த்தரை மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு என்ன செய்யல இவங்க நினைக்கல. எனக்கு என் வாழ்க்கையில குறை இருக்குது, கஷ்டம் இருக்குது, நான் ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவ வெளியில எடுத்துட்டு போகணும், நான் ஏன் இயேசு கிறிஸ்துவ மத்தவங்களுக்கு சொல்லணும், அவங்க என்னை பார்த்து கேள்வி கேட்பாங்களே, உனக்கு கர்த்தர் எதுவும் செய்யல அப்படின்னு அவங்க நினைக்கல. கர்த்தருடைய ஊழியமானது ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் பொறுப்பேற்று கடமையோடு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவர்கள் முறைப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். பிரியமானவர்களே, எப்ப இந்த ஊழியத்தை செஞ்சாங்க, எப்ப இவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கிடைச்சதுன்னு பாருங்க. இதனுடைய பின்னணி நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துல இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்துல இருண்ட காலமாக சொல்லும். மல்கியால இருந்து நான் வாசிக்கிற பொழுது கிட்டத்தட்ட 400 வருடங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருண்ட காலமாக சொல்லப்படுது. வெளிப்படையாக தேவன் பேசினது கிடையாது, வெளிப்படையாக எந்த தரிசனமும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக என்ன செய்யறாங்க, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்து நம்ம வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் உலக பிரகாரமாக ஆசாரியர் முதற்கொண்டு வேதபாரர்கள் முதற்கொண்டு உலகத்திலே அமிழ்ந்து போனவர்களாக பணத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிற உணர்வே அவங்களுக்கு கிடையாது. எங்க ஊர்ல எப்படியா சொல்லுவாங்க, இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ஊரே இருட்டா இருக்கிறப்ப ஒரு தீக்குச்சி எரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ஊரே இருட்டா இருக்கிறப்ப ஒரே ஒரு தீக்குச்சி மாதிரி இந்த குடும்பம் கர்த்தருக்காக எரிஞ்சிருங்க. இவங்க கர்த்தருக்காக நிக்கலனா கேள்வி கேட்க யாரும் கிடையாது. ஏன்னா இவங்க பலி செலுத்த போகிற இடத்துலயே ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்துல உலக பாவத்துக்கு ஆசைப்பட்டவங்களா தான் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க தப்பு செஞ்சாலோ இல்ல இவங்க கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடந்தாலோ கேள்வி கேட்க ஆள் கிடையாது. எல்லா பாவமா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவங்க பாவ அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. 400 வருஷம் கர்த்தர் பேச விருப்பப்படல யார்கிட்டையும். ஊழியம் கிடையாது, தேவ தரிசனம் கிடையாது இல்லையா? இன்னைக்கு நாம ஆவிக்குரிய வளர்ச்சியில உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுதினமும் அல்லது வார வாரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனா பாருங்க, இருக்கக்கூடிய இப்படி எடுத்துக்கோங்களேன், சபை முழுவதும் இருட்டா கிடைக்குது, ஒருத்தர் மட்டும் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளராம. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அங்க இருந்திருந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு குடும்பம் கர்த்தருக்காக என்ன செய்து கர்த்தர் கொடுத்த சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் வாழ்கின்றார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலையில விழுகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக என்ன இருக்குது? என் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நான் கர்த்தருக்காக இப்படி நிக்க முடியாத காரணம் என்ன? மத்தவங்களை பார்க்கணும், அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க இப்படி கர்த்தருக்கு பண்ணல, இவங்க அப்படி பண்ணல, நான் மட்டும் ஏன் இதை செய்யணும்? இவ்வளவு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? ஆனா பாருங்க, அவங்க கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்துல தன்னுடைய ஊழியத்தை முறைப்படி செய்தார்கள். கர்த்தரிடத்துல நல்ல ஒரு சாட்சியுள்ள குடும்பம் என்று பெயர் எடுத்தார்கள். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், குறைவுள்ள கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது, நல்ல ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். 9வது சொன்ன பாருங்க, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, இவங்களுடைய ஆட்டுக்குரிய நிலைமையை பார்த்து ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு? 400 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா? இது கடையில எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. 400 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒருத்தன்ட்ட நேரடியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் இந்த சகரியா. ஒரு மிகப்பெரிதான பாக்கியம் இங்க உங்களுக்கு கிடைக்குது. இவன் ஆசாரிய முறையின்படி நீங்க பாத்தீங்கன்னா தூபம் காட்டுறதுக்கு இவன் பேர்ல சீட்டு விழுகிறது. ஒரு ஆசாரியனுக்கு தன்னுடைய வாழ்நாட்கள்ல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். என்ன? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தூபம் காட்டுறது. பல ஆசாரியர்களுக்கு அது கிடைக்காம இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த பாக்கியத்திற்கு பாத்திரவனாக இவன் வயது சென்ற காலத்துல இந்த சகரியா மேல சீட்டு விழுந்ததை நம்ம பார்க்கணும். இந்த சீட்டு எதற்காக அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த ஸ்தலத்துல போய் தூபம் காட்டுகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எழுச்சிக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்காக என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். நீங்க சங்கீதம் 141 2வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா தூபம் காட்டுகிறது எதுக்கு அப்படின்னா அங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
பாருங்க, சங்கீதம் 141:2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோட அந்த தரிசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக தூபம் காட்டி விண்ணப்பம் செய்தார்கள் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 8வது அதிகாரத்துல வாசிக்க முடியும் 3:4. பாருங்க, இங்கேயும் இந்த சகரியா என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூபம் காட்டுகிறதற்காக உள்ள செல்கிறத என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, அதே வேளையில அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 10வது வசனத்துல, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்ட ஜனம் எப்பொழுதும் கர்த்தருடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையில இருந்து, பாவ வாழ்க்கையில இருந்து அல்லது ரோமர்களிடத்திலிருந்து விடுதலையை ஏற்றுக்கொண்டு மேசியாவுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. சபையிலே சரி, ஆதிக்குரிய வளர்ச்சியில வளரும்படியாக ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா? இந்த சகரியா அவர் போய் தூபம் காட்டுகிற பொழுது அவர் மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எழுச்சி தான் இருக்கணும், விடுதலை தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப வெளியில ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஒருமித்து ஜெபம் பண்ணுகிறத பார்க்க முடியும். இருள் சூழ்ந்த நேரம் தான். இங்க ஒரு அருமையான ஒரு குடும்பம் கர்த்தருக்காக ஒரு வெளிச்சமா நிக்குது. இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, உள்ள போகிற பொழுது வெளியில இருக்கிற ஜனங்களும் ஜெபித்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையானது விசுவாசிகளை ஜெபத்திலே வைக்கும்படியாக அல்லது ஜெபத்திலே அவர்களை எழுப்பும்படியாக இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சபைகளுடைய அஸ்திபாரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அநேக தாய்மார்கள், அநேக சகோதரர்கள், தகப்பன்மார்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நம்முடைய சபைக்காக அதிகமாக ஊக்கமாக ஜெபித்திருக்கிறார்கள் இல்லையா? பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கையும் பாருங்க, இவங்க கிழவன் கிழவி ஆயிட்டாங்க. எவ்வளவு 80 வயசு இருக்கலாம், 70 வயசு இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில கூட இவங்க கர்த்தரிடத்துல தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். யாரு? சகரியாவும் எலிசபெத்தும். குடும்ப ஜெபத்தை பாருங்க, எப்பொழுதும் தேவைக்காக கர்த்தரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் செய்யல, கர்த்தர் செய்யல, கர்த்தர் செய்யல. எத்தனை முறை குழந்தைக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்களோ தெரியாது. எத்தனை அவமானங்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவங்க சேர்ந்து முழங்கால் போட்டாங்களோ தெரியாது. ஆனா இவங்களுடைய ஜெபங்கள் இவங்க வயசாகிற வரைக்கும் கேட்கல. ஆனாலும் கர்த்தருடைய காரியத்துல ஒரு நாள் அவங்க என்ன செஞ்சது இல்ல, குறை வச்சது இல்லைங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நம்ம அதிகமாக செபிக்கிறது இல்லை. எனக்கு ஏதோ ஒரு குறை வந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணனா என் குடும்ப வாழ்க்கையில அடுத்து ஜெபம் பண்றதுக்கு என்ன ஆயிடுது டைம், 5 நிமிஷம் 10 நிமிஷம். இல்ல, எனக்கு அதிகமாக கஷ்டம் வருகிற பொழுது ஜெபத்தையே மறந்து விட்டு ஆராதனையில ஜெபித்துட்டு போற குடும்பங்களை நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன். ஆனா சகரியா எலிசபெத்தை பாருங்க, வயதான நிலைமையிலும் கூட தொடர்ந்து கர்த்தரிடத்துல செபித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து கர்த்தரிடத்துல செபித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க, அவங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஜெப ஜீவிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காமிச்சாங்க. அதனாலதான் 11வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சான். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சகரியா போய் தூபப்படுத்த அங்க வீசுகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். இங்க உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சகரியாட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு இந்த தூதன் வந்து சொல்றத பார்க்க முடியும். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை தள்ளிவிடுகிறவர் கிடையாது. அந்தந்த நேரத்திலே, சரியான நேரத்திலே நம்முடைய தேவைகளுக்கு உண்டான, நம்முடைய ஜெபங்களுக்கு உண்டான பதிலை என்ன செய்கிறார், அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். குறைவில்லாத குடும்பமாக, சாட்சி இல்ல குடும்பமாக, ஊழியத்திலே நிறைவாய் இருக்கிற குடும்பமாக, ஜெப வீரர்களா இருக்கக்கூடிய குடும்பமாக இந்த சகரியா எலிசபெத் குடும்பம் இருக்குது. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், தேவாலயத்துக்குள்ள கர்த்தருடைய தரிசனத்தை காணும்படியான மிக பிரதான பாக்கியம் கிடையாது. 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இது. அது வரைக்கும் கிடைக்கல. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம், யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். எதனால? இவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக குடும்பமாக வாழ்ந்தார்கள். புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டி மட்டும் இல்ல, பொண்டாட்டியை விட்டுட்டு புருஷன் மட்டும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானா இல்ல, 2 பேருமே இருந்திருக்கிறாங்க. பிள்ளை என்ன சொல்றது, அந்த குடும்பத்தை நடத்துகிறோம். எவ்வளவு ஏளன வார்த்தைகள் அவங்க கேட்டிருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கள் ஜெபத்திலே கர்த்தரிடத்துல வைத்து அந்த திருப்தியை அனுபவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஜெபம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் கர்த்தரிட்ட கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கிற வரைக்கும் தான் நம்முடைய ஜெபம் இருக்குது இல்லையா?
ஆனா ஜெபங்கிறது ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அது ஒரு ஐக்கியத்தின் உறவு. அது என்னை திருப்திப்படுத்துங்கிறது அநேக விசுவாசிகளுக்கு தெரியறது இல்லை. ஜெபங்கிறது நான் கர்த்தரிடத்துல உறவு கொள்கிறது. ஜெபங்கிறது கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தி என்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கு அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறது இல்லை. ஆனா சகரியா எலிசபெத் என்ன செய்யறாங்க? அப்பவே அதை புரிந்து கொண்டாங்க. சகரியா கேட்டது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எழுப்புதலுக்காக. இங்க நம்ம வாசிக்கிறோம், அங்க பாருங்க, தேவதூதன் சொல்லுகிற பொழுது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. யோவான்னா தேவ தயவு அல்ல தேவ கிருபைன்னு அர்த்தம். பாருங்க, கிருபையா கர்த்தர் எப்படி இறங்குகிறார். சகரியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அநேக நாட்கள் வீட்டுல கணவன் மனைவி அவங்க ஜெபித்திருக்கிறாங்க, வேண்டுதல் பண்ணிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் பதிலா என்ன செய்யறாரு? இங்க யோவான் சாணர் என்ன செய்யறாரு? கர்த்தர் கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்புக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக வருகையை ஆயத்தம் பண்ணும்படியாக யார் வராரு? இந்த யோவான் சாணன் தான் வராரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இங்க இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக வருகிறது இந்த யோவான் சாணன் இல்லையா? அப்ப எப்பேற்பட்ட பாக்கியத்தை இந்த குடும்பம் பெற்றிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகமே கர்த்தருக்கு பிடிக்காதவர்களாக இருந்த பொழுதும் கூட, இந்த உலகமே பாவத்துல இருந்த பொழுதும் கூட, ஒரு ஃபேமிலி கர்த்தருக்காக நின்றதுனால அங்க இஸ்ரவேல் ஜனத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடிஞ்சது. பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தேவன் இந்த சபையில வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. எந்த நிலைமையில நம்முடைய ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது, ஒருத்தருடைய குடும்பம்ங்கிறத நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்க, இந்த இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து வாசிக்கிற பொழுது இந்த சகரியா எலிசபெத் மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. தன் மனைவியை கனப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க 18வது வசனத்துல, இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, சகரியா இந்த தரிசனத்தை பார்த்த உடனே தேவதூதனை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா நிறைய இடங்கள் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாக்குற பொழுது தூதனானவர் வெளிப்படுகிற பொழுது இவர்கள் பயப்படுகிறார்கள். நேரடியா கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த தூதர்கள் வருகிற பொழுது இவர்கள் நடுங்கி போய் அங்க தேவ மகிமைக்கு முன்பதாக நடுங்கி போய் பயந்து நிற்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா? இதுதான் மனிதனுடைய நிலைமை. தேவனுக்கு முன்பதாக, அவருடைய மகிமைக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் பலவீனமானவர்கள், பாவிகள். நாம் பயந்துதான் ஆகணும். பாருங்க, இந்த பயத்துல கூட தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை என்ன செய்கிறார்? சகரியா கொடுக்கிறார். எப்படி வாசிக்கிறோம் பாருங்க 18ல, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவே, நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறார். மனைவிய கிழவின்னு சொல்லல, மனைவிய கிழவின்னு சொல்லல, நான் கெழுத்து பேரா இருக்கிறேன், என் மனைவி எப்படி இருக்கிறா? வயசானவங்களா இருக்கிறா. இதை நான் எப்படி அறிவேன்? அவர் இதை நான் எப்படி அறிஞ்சுக்கிறதுன்னு கேள்வி கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு அன்பான ஒரு கணவனா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க. தன் மனைவி மலடின்னு நிக்கிறது தேவதூதனாக இருந்தாலும் சொல்றதுக்கு இவருக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. ஏன்னா நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், எலிசபெத் மலடியா இருந்தா. இன்னைக்கு நம்மள்கிட்ட சொன்ன என் மனைவிக்கு குழந்தை நம்ம மலடின்னு ஊரெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனா நிக்கிறது தேவதூதனாக இருந்தாலும், பயம் என் உள்ளத்துல இருந்தாலும், என் மனைவி கொடுக்க வேண்டிய கனத்தை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அன்பை நான் கொடுப்பேன், மரியாதையை நான் கொடுப்பேன் இல்லையா? இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில சகரியா தன்னுடைய மனைவியை கடைசி வரைக்கும் அன்பாகவும் அவளுக்கு உண்டான கனத்தை கொடுக்கக்கூடியவளா இருந்தா. பாருங்க, நான் கிழவனா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால இனிமே முடியவே முடியாதுன்னு அர்த்தம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பழைய அவர் மேல போட்டுக்கிறாரு. என் மனைவிக்கு வயசாயிடுச்சுங்க, நான் கழுத்து போய் என் மனைவிக்கு கிழவின்னு சொல்ல, வயசாயிடுச்சு, என்னால பெற்றுக்க முடியாதுன்னு அவர் சொல்றாருங்க. மனைவியை குறை சொல்லல. பிரியமானங்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கணவர்கள் எல்லாம் பார்த்தா சபையிலையும் சேர்த்து எல்லா நேரங்களிலும் மனைவிகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாம் கொடுக்க தவறி விடுக்கிறோம். இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்துல அந்த ரெஸ்பெக்ட் என்ன செஞ்சது? உறுதியா இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தாரு. நம்முடைய குடும்பத்தை சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சியை அவங்களுக்கு கொடுத்தது போல நமக்கு கொடுக்க அவர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார். நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்குது?
குறைவுகளை கர்த்தர் நம் மூலமாக ஆசீர்வாதத்தை மற்றவருக்கு கொடுக்க விரும்புகிறார். இரு சூழ்ந்திருக்கிற அந்த பாவ உலகத்துல நம்ம வாழ்கிற பொழுது அவங்களுக்கு நாம் வெளிச்சமா வாழும் கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஒரு நல்ல ஊழியத்தை செய்யும்படியாக குடும்பமாக நம்ம அழைத்திருக்கிறார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னா கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமாக அவருடைய நாமத்தை மேம்படுத்த முடியாது நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஜெபஜீவியம் உள்ள ஒரு குடும்பமாக இந்த சகரியா எலிசபெத் குடும்பம் இருக்கு. நம்முடைய குடும்பமானது குடும்ப ஜெபத்துல அல்லது குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை நம்ம சொன்ன எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்றோம். ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்பயுமே நான் சிந்திக்கிறது உண்டு. என் பிள்ளை என்ன பார்த்தா எங்க வீட்டுல எங்க அப்பா எப்பயுமே வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவாரு. ஒருவேளை நான் இல்லாதப்ப கூட இந்த உலகத்தை விட்டு போனா கூட எங்க அப்பா இந்த ரூம்ல என்ன செய்வாரு, இந்த அறையில இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவாரு. அந்த சிந்தனை என் பிள்ளை கொடுத்திருக்கிறேன்னா, எங்க அம்மா இந்த இடத்துல என்ன நடந்தாலும் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கும்படியாக இங்க முழங்கால் போட்டு செபிப்பாங்க. நம்மளை கொடுத்து சாட்சி நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நாம் நம்முடைய கணவரை கொடுத்து மனைவியை கொடுத்து இந்த சாட்சியை சொல்ல முடியுமா? ஆனா கண்டிப்பா சகரியா எலிசபெத் இந்த சாட்சிய சொல்ல முடியும். ரெண்டு பேரும் கர்த்தருக்கு முன்பதாக ஜெப வாழ்க்கையில அவ்வளவு உண்மையாக ஒற்றுமையோடு கூட இருந்தார்கள். ஒருமித்து ஜெபம் செய்தார்கள். அது இஸ்ரவேல் நம்முடைய ஜெபத்துல அது வெளிப்படுகிறத பார்க்க முடியும். எலிசபெத் நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது. நீங்க வாங்க கடைசி வசனத்துக்கு வந்தீங்கன்னா அந்த அதிகாரத்தோட கடைசியில 63 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எலிசபெத்துக்கு இங்க குழந்தை பிறந்துருச்சு. எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பாக்குற பொழுது தகப்பன் பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயம் நடக்குது. அப்ப 60 வசனத்துல வாசிக்கிறோம், அதன் தாய் அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். என்ன ஒரு ஆச்சரியம்! இங்க ஒரு சைனை கொடுத்தால் அது ஒரு ஒரு குழந்தை பிறந்தட்டியும் இதனை விசுவாசிக்கனால எப்படி இருப்ப, ஊமையா இருப்பது தேவதூதன் அனுப்பிச்சு விட்டாரு. அவருடைய பிலிவ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அவர் எப்ப அவரு நான் அறியேன்னு கேட்கிறாரோ, தேவதூதன் இப்படி சொன்ன உடனேயுமே அவர் பேச முடியல. யாரால? சகரியாவால. அப்ப அவர் பிலீவ் பண்ணிட்டாரு, எனக்கு கண்டிப்பா யோவான் தான் வரப்பான். இத போய் வேகமா மனைவிட்ட சொல்லணும் இல்லையா? வயசு 80, வேகமா சொல்லணும். இந்த காலத்துல வயசானதுக்கு அப்புறம் கணவன் மனைவிட்ட பேசினாலே மரியாதை இருக்காது இல்லையா? இங்கம்மா உங்க கணவர் அப்படின்னு கேட்டா, அது இந்த பக்கம் தான் போச்சு, ஐயோ அது இன்னும் அந்த வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கு. வயசான காலத்துல எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மனைவி பார்த்து எப்ப எப்பா பார்த்தால் உழப்பாயில நான் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இங்க பாருங்க, வயசாயிடுச்சு, பேச முடியாது கணவனால. ஒண்ணு எழுதி காமிச்சிருக்கணும், இல்ல சைக்கிளை சொல்லியிருக்கணும். ஆனா தன் கணவன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாரு, கண்டிருக்கிறாரு, அது என்னங்கிறத தெரிஞ்சு நான் கீழ்ப்படியணுங்கிற அந்த ஏக்கம் யாருக்குள்ள இருந்துச்சு? எலிசபெத். அதுக்கு நான் கீழ்ப்படினோம். என் கணவன் வந்தோன்னு நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இதுக்கு யோவான் பேர் வைக்க நான் ஒரு எழுதி கொடுத்திருந்தா கூட அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். மறுபேச்சு ஒண்ணுமே கிடையாது, கீழ்ப்படிவேன், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, சில குடும்பங்கள்ல மனைவிகள் கணவன்மார்களுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாங்கிறது அந்த குடும்பத்தை பார்க்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும். நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழிய வாழ்க்கையா இருக்கட்டும், டெஸ்டிமனி அந்த நற்சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த குடும்ப ஐக்கியம் தான் மற்றவர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவுச்சு. அடுத்து நம்ம இங்க வாசிக்கிறோம், யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து பலகையை வாங்கி அங்க என்ன செய்யறாரு, எழுதுறாரு பாருங்க. 63வது வசனத்துல தான் வாசிக்கிறோம், அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை சோத்தரித்து பேசினான். நியாயமா பார்த்தா ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதுக்குதான் ஆச்சரியப்படணும் இல்லையா? ஒரு வருஷமா பேசாத ஆள் இப்ப பேசுறான், கர்த்தரை துதிக்கிறான், அதுக்கு அவங்க ஆச்சரியப்படல. மாறாக இவங்களுடைய குடும்ப ஐக்கியத்தை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி நீங்க இப்படி கர்த்தருக்குள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை பார்க்கிற பொழுது, குடும்ப ஐக்கியத்தை பார்க்கிற பொழுது, அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது அந்த ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில நம்முடைய குடும்பம் இருக்குதா அப்படிங்கிறத நாம் சிந்திக்க வேண்டும் இல்லையா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். பிரியமானவர்களே,
தேவன் நம்மை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்துல வைத்திருக்கிறார். தலைவர்களாக, தலைவிகளாக, குடும்பத்தை நடக்கும்படியாக கர்த்தர் இணைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்துல நல்ல சாட்சியை நாம் எந்த நிலைமையில வைத்திருக்கிறோம்? நாம் குறைவுள்ள இருக்கிற பொழுதே எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக, நிறைவாக இருக்கிறோம்? நல்ல ஊழியத்தை குடும்பமாக நாம் செய்கிறோமா? அதுபோல ஒரு நல்ல ஒரு ஜெப ஜீவியத்தை எங்களுடைய வாழ்க்கையில குடும்பமாக காட்டிக் கொண்டு இருக்கிறோமா? குடும்பத்துல என்னுடைய மனைவி எந்த அளவுக்கு நான் கனப்படுத்துகிறேன்? குடும்பத்துல என் கணவனுக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன்? ஆண்டவர் இதெல்லாம் வாட்ச் பண்ணி தான் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கிறார். நம்மையும் கூட கர்த்தர் அப்படி நடத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையிலே நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பதாக நம்மை ஏறெடுப்போம். தொடர்ந்து நம்மை நாமே சேவைக்கு பார்ப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியாக வழி நடத்துவாராக. ஆமீன். நாளின் நிலவுகளுக்காக இந்த வேளையிலும் கூட